திரவியன் தன்னோடு நந்தினியையும் மதுவை அருந்தும்படி அழைக்க அவளும் வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டாள். இதை விட்டால் அவனை கொல்ல தனக்கு வேறு வாய்ப்பு கிடைக்காது என்று எண்ணிக்கொண்டவள் திரவியனோடு சேர்ந்து மதுவையும் அருந்தினாள். மறுநாள் காலை விழித்திருந்த சந்திரகுப்தன் மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்தான். அப்பொழுது அரண்மனைக்கு வெளியே நிறைய சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது போல் இருக்க அவன் அவசரமாக எழுந்து வெளியே கவனித்தான். அவன் ஜன்னலின் வழியாக பார்த்தபொழுது மகத நாட்டின் அரண்மனைக்கு முன்பு நிறைய வீரர்கள் குழுமி இருப்பது போல் இருந்தது. சம்புநாதருக்கு பின்னால் கை மற்றும் கால்களை சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நிறைய மனிதர்கள் நின்று கொண்டிருக்க சந்திரகுப்தன் அதிர்ச்சி அடைந்து போய்விட்டான். மேலும் அவனுக்கு அனைத்து விஷயங்களும் புரியத் தொடங்க எதிரே இருந்த அந்த காட்சியை கண்ணிமைக்காமல் பார்த்தான். அப்படியென்றால் அரசுக்கு எதிராய் செயல்பட்டுக் கொண்டிருந்த அனைத்து கிராம தலைவர்களையும் அமைச்சர் சம்புநாதர் கைது செய்து வந்துவிட்டார் போல என்று எண்ணியவன் அதற்கு மேல் நொடியும் அங்கே நிற்காது வேகமாய் தன்னுடைய அறையை விட்டு வெளியே வரத் தொடங்கினான். அவன் அரண்மனையின் முன்பகுதிக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இடையில் இருந்த நந்தினியின் அறை பக்கம் அவனது பார்வை திரும்ப சட்டென தன் நடையை குறைத்துக் கொண்டான். ஏனென்றால் அந்த அறையின் கதவுகளுக்கு அருகே கயா நின்று கொண்டிருந்தாள். அவள் சந்திரகுப்தனை பார்த்ததும் என்னவோ கூறவர அதற்கு முன்பு சந்திரகுப்தன் கேள்வியாக அவளை நோக்கினான். எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் கயா என்று அவன் கேட்க கயா சிறிது தயக்கத்திற்கு பின்னால் கூறினாள், நான் உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் நீங்கள் அனுமதித்தால் தானே என்னால் இங்கு எதுவும் செய்ய முடியும் என்று கேட்க சந்திரகுப்தன் அவளை சுவாரஸ்யமாக பார்த்தான். அப்படியா, உனக்கு என்ன அனுமதி வேண்டும் என்று அவன் கேட்க அதற்கு கயா விரைவாய், உங்களுக்கு தெரியாதா மன்னா, அரண்மனைக்கு வெளியே கூட்டமாக நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதனால் அங்கு செல்ல வேண்டும் என்று நான் விரும்பினாலும் உங்களது அனுமதி இல்லாமல் நான் எவ்வாறு செல்ல முடியும்? நேற்று கூட நீங்கள் தானே என்னிடம் கூறினீர்கள் உங்களது அனுமதியின்றி நான் எங்கும் செல்லக்கூடாது என்று கேட்க அவள் முகத்தில் அப்படி ஒரு அப்பாவித்தனம் குடிகொண்டிருந்தது. அவளது பேச்சில் எந்த ஒரு கள்ளம் கவடம் இருப்பது போல் சந்திரகுப்தனுக்கு தோன்றவில்லை. மேலும் அவளது முகத்தை நேரடியாக பார்த்து மறுப்பதற்கும் அவனுக்கு மனம் வராது போய்விட வேறு வழியில்லாமல் சம்மதித்தான். சரி, என்னோடு வா என்று கூறிவிட்டு அவன் முன்னால் செல்லத் தொடங்க அந்த பெண் மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டாள். அவர்கள் படியில் இறங்கி வரும்பொழுது சந்திரகுப்தனை நோக்கி கேட்டாள், மன்னா, கீழே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்றவள் கேட்க அதற்கு சந்திரகுப்தனும் பொறுமையாக பதில் கூறினான். அரசுக்கு எதிராய் நிறைய கிராம தலைவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களைத்தான் இப்பொழுது கைது செய்து அழைத்து வந்திருக்கிறார்கள். இனி அவர்களுக்கு மக்களின் முன்பு தண்டனை வழங்கப்படும் என்றவன் சொல்ல, மக்களுக்கு முன்பு தண்டனை தருவது என்றால் எப்படி என்று கேட்க அவள் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்ததால் சந்திரகுப்தனுக்கு சிறிது எரிச்சலாகிவிட்டது. அவன் கயாவை நோக்கி, மக்களுக்கு முன்பு தண்டனை தருவது என்றால் அவர்கள் செய்த குற்றத்திற்கான தண்டனையை தனிப்பட்ட முறையில் சிறையில் தராது அனைத்து மக்களையும் வரவைத்து அவர்களுக்கு முன்னால் கொடுப்பது என்றவன் சொல்ல கயா அப்பொழுதும் விடவில்லை. ஆனால் எதற்காக அப்படி ஒரு தண்டனையை தர வேண்டும் என்று கேட்டாள். சந்திரகுப்தன் பொறுமையை இழுத்து பிடித்து, அப்படி கொடுத்தால்தானே அதை பார்த்து மற்ற கிராம தலைவர்களின் மனதிலும் ஒரு பயம் ஏற்படும். அரசுக்கு எதிராக குற்றம் செய்தால் தண்டனை எவ்வாறு இருக்கும் என்பதை நேரடியாக பார்த்து தெரிந்து கொண்டு இனிவரும் காலத்தில் எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்க போகும் தண்டனையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இனிமேல் தொடர்ந்து கேள்வி கேட்டு என் நேரத்தை விரயம் செய்யாதே. அமைதியாக வா, இல்லை என்றால் உன்னை என்னோடு வரக்கூடாது என்று மறுத்து விடுவேன் என்று சொல்ல கயா அவசரமாக தன் வாயை அடைத்துக் கொண்டாள். அவர்கள் இருவரும் அரண்மனையின் முன்பகுதிக்கு வந்து சேர ஆச்சாரிய சாணக்கியர் சந்திரகுப்தனை திரும்பி பார்த்தார். ஆனால் சட்டென்று அவரது பார்வை சந்திரகுப்தனோடு வந்த கயாவின் மீது திரும்ப அவளோ ஆச்சாரிய சாணக்கியரை பார்த்ததும் பணிவாய் வணங்கினாள். இதனால் புன்னகைத்த ஆச்சாரிய சாணக்கியர் அவளை வாழ்த்திவிட்டு சந்திரகுப்தனை பார்த்து கேட்டார், சந்திரகுப்தா, உன் ஆட்சிக்கு எதிராய் செயல்பட்டுக் கொண்டிருந்த அனைத்து கிராம தலைவர்களையும் அமைச்சர் சம்புநாதர் கைது செய்து இங்கே அழைத்து வந்து விட்டார். இனிமேல் இவர்களுக்கு என்ன விதமான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீ முடிவெடுக்கப் போகிறாய் என்று கேட்க சந்திரகுப்தன் சிறிதும் தயங்காது உறுதியான குரலில் கூறினான், ஆச்சாரியரே, இவர்கள் எல்லாம் தங்கள் தாய் நாட்டிற்கு எதிராய் செயல்பட்டு மிகப்பெரிய பாவத்தை செய்திருக்கிறார்கள். அரசு அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து கிராமங்களின் தலைவர்களாக பொறுப்பை கொடுத்த போதும் தங்களுடைய கடமையை சரிவரச் செய்யாது தங்களது பொறுப்பில் இருக்கும் கிராம மக்களையே சுரண்டி செல்வம் சேர்த்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் அனைவருக்கும் நான் மக்களுக்கு மத்தியில் வைத்து மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவ்வாறு செய்தால்தான் இனிமேல் எந்த ஒரு கிராம தலைவரும் மற்ற பெரும் பொறுப்பில் இருப்பவர்களும் அரசுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் செயல்பட பயம் கொள்வார்கள்
என்று கூற அதற்கு ஆச்சாரிய சாணக்கியர் என்னவோ கூற வந்தார். ஆனால் அதற்கு முன்பே இடை புகுந்த கயா சிறிது பதட்டமான குரலில் கூறினாள், வேண்டாம் மன்னா, அவ்வாறு செய்து விடாதீர்கள். மக்களுக்கு மத்தியில் மரண தண்டனை கொடுப்பது மிகவும் கொடூரமான ஒரு விஷயமாகும். இவ்வாறு செய்வதனால் மக்களுக்கு அரசின் மீது ஒரு நம்பிக்கை உருவாவதை விட பயம்தான் அதிகமாக ஏற்படும். இது போன்று எத்தனையோ முறை கிரேக்க நாட்டில் நடைபெறுவதை நான் பார்த்திருக்கிறேன். இது போன்ற தண்டனைகளை கண்டாலே மிகுந்த பயமும் வெறுப்பும் தான் ஏற்படும். இத்தகைய தண்டனையை நேரடியாக பார்ப்பதனால் நாட்டில் இருக்கும் பெண்களும் குழந்தைகளும் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொல்ல, அப்பொழுதுதான் தன்னை கோபமாக பார்த்துக் கொண்டிருக்கும் சந்திரகுப்தனை அவள் கவனித்தாள். இதனால் அவளது பேச்சு பாதியிலேயே தடைப்பட்டு போய்விட அவசரமாக பேசுவதை நிறுத்தினாள். ஆனால் ஆச்சாரிய சாணக்கியரோ அந்த பெண்ணைத்தான் ஒரு அர்த்தமுள்ள புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தார். சந்திரகுப்தன் அதை கவனிக்காது கயாவிடம் கோபமாக கூறினான், இங்கு யாரும் உன்னுடைய கருத்தை கேட்க கிடையாது கயா. மேலும் கருத்து கூறக்கூடிய நிலைமையிலும் நீ இப்பொழுது இல்லை. உன்னை நான் பாதுகாப்பதற்காகவே இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். எனவே அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீ தலையிடாமல் இருப்பதே நல்லது என்று முகத்தில் அடிப்பது போல் கூறிவிட, அவன் அதை கூறி முடிப்பதற்கு முன்பே ஆச்சாரிய சாணக்கியர் சந்திரகுப்தனை நிறுத்திவிட்டார். இதை சந்திரகுப்தன் புரியாமல் பார்க்க ஆச்சாரியரோ கயாவை நேரடியாக பார்த்து வினவினார், கயா, உனக்கு சந்திரகுப்தன் கூறும் முடிவில் உடன்பாடு இல்லை என்றால் பின்பு இந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை தர வேண்டும் என்று எண்ணுகிறாய் என்று கேட்க, அதற்கு கயா சந்திரகுப்தனை தயக்கமாக பார்த்தாள். ஆனால் ஆச்சாரிய சாணக்கியரோ பயம் கொள்ளாது அவள் மனதில் இருக்கும் கருத்தை கூறும்படி கேட்டதால் அவளும் படபடவென்று கூறத் தொடங்கினாள், ஆச்சாரியரே, இந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுப்பதை விட இவர்களை இங்கிருந்து நாடு கடத்தி விடுவதே நல்லது. மேலும் இவர்கள் குற்றம் செய்து சம்பாதித்த நிலங்களை எல்லாம் மறுபடியும் கிராம மக்களுக்கே பிரித்து கொடுத்து விட வேண்டும். இவர்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் இவர்கள் இல்லத்தில் இருக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அவர்களது வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் பொறுப்பை அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த கிராம தலைவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் எந்த விதத்திலும் பொறுப்பாக முடியாது என்று கூற, சந்திரகுப்தனுக்கு அவளை பார்த்து மிகவும் கோபமாக இருந்தது. மேலும் தன்னுடைய ஆச்சாரியர் எதற்காக ஒரு அந்நிய நாட்டு பெண்ணை தங்களுடைய பிரச்சனைகளில் தலையிட விட வேண்டும் என்று யோசித்தவன் சிறிது எரிச்சலாக கேட்டான், சரி, இவர்களையெல்லாம் நாடு கடத்திவிட்டால் பிரச்சனை முடிந்து விடுமா? இவர்களால் நிறைய கிராம மக்கள் வெறுத்து போய் தங்களுடைய வாழ்வை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் இவர்களுக்கு என்ன தண்டனை தருவது? அதற்கும் நிலத்தை மட்டும் பிடுங்கிக் கொண்டு நிராதரவாக விட்டு விடலாமா என்று கேட்க, அந்த பெண் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு கூறினாள், மன்னா, அந்த தவறுக்காக இவர்களை இறக்கும் வரையில் சிறையில் அடைத்து விடுங்கள். இவர்களுக்கு சுதந்திரம் இல்லாத வாழ்வே சரியான தண்டனையாக இருந்திடும் என்று சொல்ல, சந்திரகுப்தன் இதை கேட்டு கேலியாக சிரித்தான். ஓ, அப்படியா? இவர்கள் செய்த மிகப்பெரிய தண்டனைக்கு சிறையில் அடைத்து வைத்து சாதாரணமாக தண்டனை கொடுத்தால் பின் அனைத்தும் மாறிவிடுமா? இதை பார்த்துவிட்டு மற்ற மக்களும் திருந்து விடுவார்களா? நீ கூறுவது எல்லாம் நடக்காத காரியம். இது போன்ற சிறு சிறு தண்டனைகள் கொடுத்தால் நாட்டில் நடைபெறும் குற்றம் மேலும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும். அரசு சற்று கடுமையான தண்டனைகளை கொடுத்தால் மட்டும்தான் குற்றம் செய்யும் மக்களுக்கு அரசின் மீது ஒரு பயம் ஏற்படும் என்றவன் சொல்ல, அதற்கு கயா அவசரமாக வினவினாள், மன்னா, ஆனால் நீங்கள் இப்படி கடுமையான தண்டனை கொடுத்தால் மட்டும் நாட்டில் குற்றமே நடைபெறாது போய்விடுமா? நிச்சயமாக அப்படியும் யாராவது தவறு செய்வார்கள் தானே, அதற்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்க, அவளது இந்த வாதத்தை கேட்டு சந்திரகுப்தன் முற்றிலும் அதிர்ந்து போய்விட்டான். கயா தன்னை இப்படி மடக்குவாள் என்றவன் சிறிதும் எண்ணி பார்க்காதிருக்க, ஆச்சாரிய சாணக்கியர் கயாவை பார்த்து வியப்பாக கேட்டார், கயா, நான் எண்ணியதை விட உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கின்றன. மேலும் அரசாங்கம் சார்ந்த முடிவுகளை கூட நீ மிகவும் தெளிவாக விவாதித்து சரியான கருத்தை முன்வைக்கின்றாய். ஆனால் இவற்றையெல்லாம் நீ எவ்வாறு கற்றுக்கொண்டாய்? இதை சொல்லிக் கொடுத்த உன்னுடைய குரு யார் என்று கேட்க, கயா ஒரு புன்னகையோடு, இவை அனைத்தையும் நான் உங்களிடமிருந்துதான் கற்றுக்கொண்டேன் ஆச்சாரியரே என்று சொல்ல, ஆச்சாரிய சாணக்கியர் மட்டுமல்லாது அருகே இருந்த சந்திரகுப்தனும் கூட அவளது கூற்றால் அதிர்ந்து போய்விட்டார்கள். ஆனால் ஆச்சாரிய சாணக்கியர் அதை பற்றி மேலும் விவாதிக்க விரும்பவில்லை. கயா எப்படி தன்னிடமிருந்து இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டாள் என்று யோசித்தாலும் அதை பற்றி பேசாது அவளது எண்ணங்களை பாராட்டுவது போல் கூறினாள், கயா, நீ கூறுவது முற்றிலும் உண்மைதான். நாம் ஒருவர் செய்த குற்றத்திற்கு மிகவும் கொடுமையான தண்டனைகளை கொடுத்தால் அது மக்களுக்கு மத்தியில் அரசுக்கு மேல் இருக்கும் நம்பிக்கையை விட பயத்தைத்தான் அதிகப்படுத்திவிடும். என்னுடைய எண்ணமும் கூட அதுதான். ஆனால் சந்திரகுப்தன் கூறுவதையும் நம்மால் மறுக்க முடியாது. ஏனென்றால் ஒரு நாட்டில் அனைத்து மக்களும் எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு அந்த நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்க வேண்டும். மேலும் குற்றம் செய்தால் அதற்கு அரசு கொடுக்க போகும் தண்டனை பற்றியும் அவர்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் பயத்தில் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். குற்றம் செய்தவர்களை தண்டனையால் மட்டுமே தான் சீர்திருத்த முடியும். ஆகவே இதை தண்டனை என்று கூறுவதை விட சீர்திருத்தும் முயற்சியாகவே நாம் பார்க்க வேண்டும்.
இருப்பினும் உன்னுடைய மனிதாபிமான கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு தகுந்தது போலவே இவர்களுக்கு நான் ஒரு சரியான தண்டனையையும் கொடுக்கிறேன். மரண தண்டனையினால் மட்டுமே இனி நாட்டில் உருவாக போகும் குற்றங்களை எல்லாம் நம்மால் தடுத்து நிறுத்திவிட முடியுமா? நாம் எவ்வளவு பெரிய தண்டனைகள் கொடுத்தாலும் தவறு செய்யும் எண்ணம் கொண்டவர்கள் அதை செய்து கொண்டேதான் இருக்க போகிறார்கள். எனவே தண்டனைகளை கொடுத்து அவர்களை பயமுறுத்தி சரியான பாதையில் செல்ல வைப்பதை விட எது சரி எது தவறு என்று நாம் நம்முடைய ஆட்சியினால் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பகுத்தறிவு கொண்ட மனிதனால் மட்டுமே எந்த ஒரு தவறும் செய்யாது நல் வழியை இறுதி வரை தேர்வு செய்ய முடியும். நாம் மக்களுக்கும் அதைத்தான் கற்றுத்தர வேண்டுமே ஒழிய தண்டனையினால் அவர்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது என்று கூறியவர் தனக்கு எதிரே தவறு செய்து கைது செய்யப்பட்டிருந்த அனைத்து கிராம தலைவர்களையும் பார்த்து கூறினார். உங்கள் அனைவரையும் நமது நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காகவே இத்தகைய பதவியில் அமர வைத்து உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தோம். ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் உங்கள் நாட்டிற்கும் மன்னனுக்கும் நேர்மையாக இல்லாது முறை தவறி நிறைய விஷயங்களை செய்து குற்றவாளியாக மாறியிருக்கிறீர்கள். நீங்கள் பேராசையினால் உங்களுடைய உடைமையாக மாற்றிக்கொண்டிருந்த அனைத்து நிலங்களும் மீண்டும் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு கிராம மக்களுக்கே சரிசமமாக பகிர்ந்து அளிக்கப்படும். மேலும் எந்த கிராம தலைவர்களால் அந்த கிராமத்தில் வாழும் மக்கள் உயிரை இழந்தார்களோ அவர்களுக்கு நிச்சயமாய் மரண தண்டனை விதிக்கப்படும். மற்ற கிராம தலைவர்கள் அனைவரும் இங்கிருந்து நாடு கடத்தப்படுவார்கள். ஆனால் உங்கள் குடும்பங்களில் இருக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை அரசு தன்னுடைய பொறுப்பில் எடுத்து பார்த்துக் கொள்ளும் என்று கூறியவர் அருகே இருந்த சம்புநாதரை பார்த்து தெரிவித்தார். அமைச்சரே, இந்த கிராம தலைவர்களை எல்லாம் மக்களுக்கு முன்னால் அழைத்துச் சென்று அவர்கள் செய்த குற்றங்களையும் வரிசையாக கூறி என்ன தண்டனை என்பதையும் தெரிவித்து விடுங்கள் என்று சொல்ல சம்புநாதரும் உடனடியாய் ஆச்சாரிய சாணக்கியரின் ஆணையை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்த அனைத்து கிராம தலைவர்களையும் மக்களுக்கு முன்னால் அழைத்துச் செல்ல ஆயத்தமாக தொடங்கினார். இப்பொழுது ஆச்சாரிய சாணக்கியர், சந்திரகுப்தன், கயா மற்றும் வியாபாரி மோகனதாசன் மட்டுமே அந்த இடத்தில் எஞ்சியிருக்க சந்திரகுப்தன் கயாவை பார்த்து கசப்பான குரலில் கூறினான். நீ தேவைக்கு அதிகமாகவே இங்கு என்ன நடந்தது என்பதை பார்த்து விட்டாய். இனி உன்னுடைய அறைக்கு அமைதியாகச் செல் என்றவன் கூற கயா சிறிது சங்கடமாய் உணர்ந்து அங்கிருந்து செல்வதற்கு ஆயத்தமானாள். ஆனால் ஆச்சாரிய சாணக்கியரோ அவளை நிறுத்தினார். மகளே, இன்று நீயும் எங்களோடு மதிய உணவின் போது கலந்து கொள்ள வேண்டும். உனக்கு இதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லையே என்று கேட்க இதை கேட்டு கயா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். நிச்சயமாக ஆச்சாரியரே, இதில் எனக்கு என்ன மறுப்பு இருந்து விடப் போகிறது? நான் நிச்சயமாக கலந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் உற்சாகமாய் அந்த இடத்திலிருந்து செல்லத் தொடங்கினாள். அதே நேரம் திரவியனின் கப்பலில் மாட்டிக்கொண்டிருந்த நந்தினி அதிகாலையில் எழுந்த சூரியனின் வெளிச்சம் முகத்தில் பட்டு சற்று சிரமமாய் கண்களை விழித்து பார்த்தாள். தான் எங்கே இருக்கிறோம் என்று அவளுக்கு ஒரு நிமிடம் புரியாமல் போக மெதுவாய் எழுந்து அமர்ந்து சுற்றியும் கவனிக்க அப்பொழுதுதான் தான் திரவியனின் அறையில் இருப்பது அவளுக்கு புரிந்தது. ஆனால் திரவியன் அங்கே இல்லாமல் போக நந்தினிக்கு திடீரென்று பதட்டம் வந்து ஒட்டிக்கொண்டது. நேற்று இரவு திரவியனை கொல்ல வேண்டும் என்றுதான் அவள் அந்த அறைக்கு வந்திருந்தாள். ஆனால் இப்பொழுது திரவியன் காணாமல் போயிருக்க அவளுக்கு என்ன நடந்தது என்று குழப்பமாக இருந்தது. மேலும் அவள் அவசரமாய் தன் உடையில் வைத்திருந்த விஷப்பெட்டியை தேடி பார்க்க அதுவும் காணாமல் போயிருந்தது. நந்தினியால் முந்தைய இரவு என்ன ஆயிற்று என்பதை சரியாக நினைவு கூற முடியவில்லை. அவள் பதட்டமாய், ஒருவேளை நான் நினைத்தபடியே திரவியனின் மதுவில் விஷத்தை கலந்து கொடுத்து விட்டேனா, இல்லை திரவியன் எனது எண்ணத்தை கண்டுபிடித்து விட்டானா என்று குழம்பி போனவள் அவசரமாக வந்து கதவை திறக்க முற்பட திடீரென்று வெளியே பார்த்த காட்சியினால் நந்தினி உயிரே போவது போல் கத்திவிட்டாள். ஏனென்றால் வெளியில் அப்பொழுதுதான் திரவியன் ஒரு கொள்ளையனின் தலையை வெட்டியிருக்க அந்த தலை உருண்டு வந்து நந்தினியின் கால்களில் விழுந்தது. இதனால் நந்தினி அதிர்ச்சியில் மேலும் கத்தியபடி பின்வாங்க திரவியனோ கேலியாக சிரித்தபடி நந்தினியை பார்த்தான். அவனது முகத்தில் எல்லாம் இரத்தமாக இருக்க நந்தினிக்கு பயங்கரமாய் உதறல் எடுக்க தொடங்கியது. திரவியனோ நந்தினியை நோக்கி வந்தபடி, என்ன இளவரசி நந்தினி, அதற்குள் உறக்கம் கலைந்து விட்டதா என்று கேட்க இதை கேட்டு நந்தினியின் முகம் பயத்தில் வெளிரி போனது. கடவுளே, இந்த திரவியனுக்கு நான் யார் என்ற உண்மை தெரிந்துவிட்டது போல, அதனால்தான் என் பெயரை இவ்வளவு சரியாக கூறுகிறான் என்றவள் என்ன திரவியன் தொடர்ந்து கூறினான். நேற்று இரவு உனது கனவில் யார் வந்தது நந்தினி? ஒருவேளை உன்னுடைய காதலன் சந்திரகுப்தன் வந்தானா? அவன்தானே உன் மனதை திருடிய மகத நாட்டு மன்னன் என்று கூறிவிட்டு அவன் மேலும் கொடூரமாய் சிரிக்க நந்தினியோ பயத்தில் உறைந்து போய் வெளியே தெரிந்த காட்சிகளை கவனித்து பார்த்தாள்.
அந்த கப்பலில் இருந்த நிறைய கொள்ளைக்காரர்கள் தலைகீழாய் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்க நந்தினிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. தான் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்ற பயமே அவளது மனதில் அதிகமாயிருக்க இனி என்ன செய்து தப்பிப்பது என்று அவசரமாக யோசித்தாள். அப்பொழுதுதான் யாரோ வலியில் முணங்குவது போல் நந்தினியின் செவிகளை தீண்ட தயக்கமாக திரும்பி பார்த்தாள். அவளுக்கு எதிரே நேற்று நந்தினியை சென்று திரவியனை கொல்லும்படி கூறிய கொள்ளைக்காரன் தான் தனியாக ஒரு கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்தான். மேலும் அவனது உடலில் பல இடங்களில் மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்க அவனது மொத்த உடலும் இரத்தத்தால் நனைந்து போயிருந்தது. இவன் எவ்வாறு மாட்டிக்கொண்டான் என்று புரியாது நந்தினி அவனை பார்க்க திரவியன் மெதுவாய் நந்தினிக்கு அருகே வந்து கூறினான், நந்தினி, இன்று என்னுடைய அனைத்து எண்ணங்களும் தவறு என்று நிரூபணமாகிவிட்டது. நான் எப்பொழுதுமே பெண்கள்தான் துரோகம் செய்வார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் இன்று எனக்கு எதிராய் என்னுடைய நண்பர்களே துரோகம் செய்து விட்டார்கள். இவ்வளவு நாட்களும் நான் எந்த ஒரு வேலையை செய்தாலும் எனக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் இன்று என்னை முதுகில் குத்தலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். இது போன்ற ஒரு துரோகத்தை நான் என் வாழ்வில் எந்நாளும் பார்த்ததே கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் ஒரு பெண்தான் என்னிடம் தன்னையும் அறியாத உண்மையை கூறிவிட்டாள் என்று கூற இதை கேட்டு நந்தினியின் பயம் சிறிது விலகி குழப்பமே அதிகமாகிவிட்டது. ஒருவேளை நான் தான் திரவியனிடம் மதுவின் மயக்கத்தில் அனைத்தையும் கூறிவிட்டேனோ, அதனால் தான் அவன் உண்மையை கண்டுபிடித்து விட்டானா என்று நந்தினி யோசித்துக் கொண்டிருக்க சட்டென்று நேற்று இரவு என்ன நடந்தது என்பதை பற்றி கஷ்டப்பட்டு யோசிக்கத் தொடங்கினாள். நந்தினிக்கு என்ன நடந்தது என்று சிறிதும் நினைவு வர மறுத்தது. ஆனால் சுய நினைவு இல்லாத காரணத்தினால் தானே உண்மையை கூறியிருக்கலாம் என்று அவளுக்கு தோன்ற சற்று வியப்பாகத்தான் திரவியனை பார்த்து கொண்டிருந்தாள். அதை கவனிக்காத கொல்லையனோ திரவியனிடம் தனக்கு உயிர் பிச்சை தரும்படி கெஞ்சிக் கொண்டிருந்தான். என்னை மன்னித்து விடு திரவியா, இனிமேல் என் வாழ்வில் இது போன்ற ஒரு தவறை நான் எந்நாளும் செய்ய மாட்டேன். என்னை மன்னித்து விடு. இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு மற்றொரு வாய்ப்பை கொடு. நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். என்னை நம்பு திரவியா என்றவன் கெஞ்சிக் கொண்டே இருக்க திரவியனோ மிகவும் சாதாரணமாய் அவனுக்கு அருகே சென்று கேட்டான், இனிமேல் நீ எனக்கு எதிராய் துரோகம் செய்ய மாட்டாயா? நான் உன்னை நம்பலாமா என்று கேட்க அந்த கொள்ளையனும் பதட்டமாக கூறினான், நிச்சயமாக இதுவே நான் என் வாழ்வில் செய்த இறுதி தவறாக இருக்கட்டும். இனிமேல் நான் எப்பொழுதும் உன்னுடைய அடிமைதான். நான் கூறுவதை நம்பு என்றவன் சொல்ல திரவியன் சிரித்தபடி, சரி, அதையும் பார்த்து விடலாம். இனிமேல் நீ எனக்கு துரோகம் செய்ய மாட்டாய் என்றால் உன்னுடைய விசுவாசத்தை எனக்கு நிரூபித்து காட்டு என்று சொல்ல அந்த கொள்ளையன் குழம்பினான். எவ்வாறு தன் விசுவாசத்தை நிரூபிக்க முடியும் என்றவன் யோசித்துக் கொண்டிருக்க திரவியன் தன்னிடம் இருந்த விஷப்பெட்டியை எடுத்து அவனிடம் நீட்டினான். உன்னுடைய விசுவாசத்தை நான் நம்ப வேண்டும் என்றால் இதை இப்பொழுதே அருந்தி காட்டு. நீ இதை அருந்தினால் எனக்கு நீ விசுவாசமாக இருக்கிறாய் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல இதனால் கொள்ளையன் மிகவும் அதிர்ந்து போய்விட்டான். விசுவாசத்தை காட்டுவதற்காக எப்படி விஷத்தை அருந்த முடியும் என்றவன் பதட்டமடைய திரவியன் சிரித்தான். என்ன அமைதியாகிவிட்டாய்? இப்பொழுதுதான் எனக்கு விசுவாசமாக இருப்பாய் என்று கூறினாய். அப்படி என்றால் அருந்த வேண்டியதுதானே என்று கேட்டவன், நீ அருந்தவில்லை என்றால் என்ன? நானே உன்னை அருந்த வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய விசுவாசமான கொள்ளையர்களுக்கு கண்ணை காட்ட உடனடியாய் சில கொள்ளையர்கள் வந்து தவறு செய்த கொள்ளையனின் வாயை பிடித்து திறந்தார்கள். திரவியன் அதற்கு மேலும் சிறிது நேரத்தை கூட விரயம் செய்யாது தன்னுடைய கையில் இருந்த அனைத்து விஷத்தையும் அந்த கொள்ளையனின் வாயில் ஊற்றத் தொடங்க அவனோ உயிர் பயத்தில் கத்தினான், வேண்டாம், என்னை கொன்று விடாதே, விட்டுவிடு என்றவன் கெஞ்சினாலும் திரவியன் அதை சிறிதும் பொருட்படுத்தாது மொத்த விஷத்தையும் அவனுக்குள் புகட்டிவிட சிறிது நேரத்திலேயே அந்த கொள்ளையனின் உடல் நீல நிறமாக மாறத் தொடங்கியது. தன் கண்களுக்கு முன்னால் நடந்த கொடூரத்தை பார்த்து இளவரசி நந்தினிக்கு விட்ட பயம் மீண்டும் அதிகமாக தொடங்கியது. எனவே அவள் அவசரமாக முகத்தை திருப்பிக் கொள்ள முயற்சிக்க திரவியனோ ஆத்திரமாக கூறினான், நந்தினி, இங்கே பார், நான் எனக்கு துரோகம் செய்த இந்த துரோகிகளுக்கெல்லாம் வரிசையாக தண்டனை தரப்போகிறேன். எப்படி தெரியுமா? உனது கண்களுக்கு முன்னாலேயே இவர்களது தலையை எல்லாம் வெட்டி எறியப் போகிறேன். அதையெல்லாம் நீ நிச்சயமாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் இந்த திரவியன் துரோகத்தை சிறிதும் பொறுத்துக் கொள்ள மாட்டான் என்ற விஷயம் உனது மனதிற்குள் ஆழமாய் பதியும் என்று கூறியவன் நொடியும் தாமதிக்காது தன்னுடைய கையில் இருந்த வாளால் அனைத்து கொள்ளையர்களின் தலையையும் வெட்டி வீசத் தொடங்க நந்தினியோ பயத்தில் அலறியபடி அவசரமாக தன் கண்களை மூடிக்கொண்டாள்.
இன்னொரு புறம் சிந்து நாட்டின் எல்லைக்குள் நுழைந்து கொண்டிருந்த ஒரு முனிவர் குதிரையில் வேகமாக சென்று கொண்டிருந்தார். அவர் நேரடியாக மன்னர் போரஸின் அரண்மனையை நோக்கிச் செல்ல அவரது முகத்தில் நீளமான தாடியும் தலையில் ஜடாமுடியும் தரித்திருந்தார். சரியாக அரண்மனைக்குள் நுழைந்ததும் அவர் அவசரமாக கீழே இறங்கி தன்னுடைய வேஷத்தை எல்லாம் கழட்டத் தொடங்க அது நிஜத்தில் மன்னர் போரஸின் ஒற்றன்தான். அவன்தான் ஒரு முனிவரைப் போல் வேடமிட்டு வந்திருந்தான். அப்பொழுது மன்னர் போரஸ் தன்னுடைய தந்தையின் அறையில் அமர்ந்து என்னவோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்க மன்னர் ஹம்பியின் தந்தையான பீஷ்மதேவரும் கூட அங்கே இருந்தார். அந்த அறைக்குள் நுழைந்ததும் ஒற்றன் அவர்கள் மூவரையும் வணங்கிவிட்டு சிறிது பதட்டமான குரலில் கூறினான், மன்னா, இப்பொழுதுதான் எனக்கு 2 முக்கியமான தகவல் வந்திருக்கின்றன. முதல் தகவல் என்னவென்றால், இப்பொழுது மன்னர் ஹம்பியின் ஒற்றன் ஒருவன் இந்துகுச மலையை கடந்து அதற்கு பின்பு காத்திருக்கும் தளபதி செலூக்கஸின் படையிடம் சென்று கொண்டிருக்கிறான். மேலும் என்னுடைய தனிப்பட்ட எண்ணம், தளபதி செலூக்கஸே அந்த ஒற்றனை நேரடியாக அனுப்பியிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்று சொல்ல மன்னர் போரஸ் இதை கேட்டு அதிர்ந்து போய் தன் தந்தையை பார்த்தார். ஆனால் மன்னர் போரஸின் தந்தையோ அதை கவனிக்காது ஒற்றனை பார்த்து வினவினார். சரி, அடுத்த தகவல் என்ன என்று கேட்க அந்த ஒற்றன் தொடர்ந்து கூறினான், மன்னா, நேற்று இரவு காந்தார நாட்டிலிருந்து நிறைய முனிவர்களும் வியாபாரிகளும் நாட்டின் எல்லையை கடந்து வெளியே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அந்த முனிவர்கள் எல்லாம் தங்களோடு நிறைய யானைகளை அழைத்துச் செல்கிறார்கள். வியாபாரிகளும் கூட அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட ரதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நிறைய குதிரைகளும் இருக்கின்றன என்று கூற மன்னர் போரஸ் உடனடியாக வினவினார், அவர்கள் எல்லாம் எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறார்கள்? அதற்கு அந்த ஒற்றன் சிறிது யோசனையாய், என்னால் அதை சரியாக கணிக்க முடியவில்லை மன்னா. ஆனால் அவர்கள் எல்லாம் மகத நாட்டிற்கு வெளியே பாய்ந்து கொண்டிருக்கும் மகாநதியை நோக்கித்தான் சென்று கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது என்றான். இதை கேட்டு மன்னர் பீஷ்மதேவர் யோசிக்கத் தொடங்கினாலும் மன்னர் போரஸ் உறுதியாக கூறிவிட்டார், நிச்சயமாக இவர்கள் எல்லாம் ஹம்பியுடைய வீரர்கள் தான். ஏதோ ஒரு ரகசிய திட்டத்தை முடிப்பதற்காகத்தான் இவ்வாறு மாறுவேடத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதற்காக இவர்கள் மகாநதியை நோக்கி செல்ல வேண்டும் என்று கேட்க மன்னர் போரஸின் தந்தைக்கும் அதே சந்தேகம்தான். ஆனால் மன்னர் போரஸ் இவ்வாறு கூறியதும் தன் மனதிற்குள் பல விஷயங்களை யோசித்து பார்த்த பீஷ்மதேவர் சட்டென கேட்டார், போரஸ், உன்னிடம் மகத நாட்டையும் அதை சுற்றி இருக்கும் நாடுகள் பற்றியும் ஏதேனும் வரைபடங்கள் இருக்கின்றதா என்று கேட்க அதற்கு மன்னர் போரஸ் பதில் கூறும் முன்பே அவரது தந்தை கூறினார், ஆம், என்னிடம் ஒரு பழங்கால வரைபடம் இருக்கிறது என்று சொல்ல இதை கேட்ட மன்னர் போரஸ் உடனடியாக எழுந்து தன் தந்தை கூறிய வரைபடத்தை எடுப்பதற்காக சென்றார். சில வினாடிகளுக்கு பின்னால் மன்னர் போரஸ் வரைபடத்தை எடுத்து வர அதை பீஷ்மதேவர் வாங்கிக் கொண்டு கவனமாக பார்த்துவிட்டு ஒரு உறுதியோடு கூறினார், ஆம், இந்த வரைபடத்தில் மகாநதி இருப்பது போல் குறிப்பிட்டிருக்கிறது என்று கூறியவர் மேலும் அந்த வரைபடத்தில் சில குறிப்பிட்ட இடங்களை சுட்டிக்காட்டி, இந்த இடத்தை பாருங்கள், இங்கிருந்துதான் மகாநதி உருவாகி சுற்றி இருக்கும் நாடுகளிலெல்லாம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் இது முக்கியமாய் மகத நாட்டை ஒட்டித்தான் செல்கிறது. எனவே மகத நாட்டிற்கு மிகப்பெரிய நீர்வளத்தை கொடுப்பது இந்த மகாநதிதான் என்று சொல்ல மன்னர் போரஸ் இதை கேட்டு சந்தேகமடைந்தார். அப்படியென்றால் அந்த ஹம்பி தன்னுடைய வீரர்களை எல்லாம் மகத நாட்டின் எல்லைக்குத்தான் அனுப்பி கொண்டிருக்கிறான். அப்படி செய்தால்தானே மகத நாட்டை ரகசியமாக தாக்க முடியும் என்று கேட்க அதை வந்திருந்த ஒற்றன் அவசரமாய் ஒப்புக்கொண்டான். ஆமண்ணா, நீங்கள் கூறுவது சரிதான். மகத நாட்டை தாக்குவதற்காகத்தான் இப்பொழுது மன்னர் ஹம்பியின் வீரர்கள் முனிவர்கள் மற்றும் வியாபாரிகள் போல் வேடம் அணிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் போல. அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். மேலும் இப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆமாத்தியர் தான் மன்னர் ஹம்பிக்கு அறிவுரை செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் மன்னர் ஹம்பியால் இப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவை எடுக்கவே முடியாது என்று சொல்ல இதை கேட்டு பீஷ்மதேவருக்கு மிகவும் கோபம் வந்தது. அவர் சற்று எரிச்சலான குரலில், இதற்கு முன்பு அந்த ஆமாத்தியனால் நிறைய நாடுகள் அழிந்து போயிருக்கின்றன. அவன் இப்பொழுது எனது மகனையும் தவறான வழியில் அழைத்துச் சென்று இன்னும் அவனை நிறைய தவறுகளை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறான். என்னுடைய முன்னோர்களும் நானும் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டி காத்த எனது நாட்டை என் மகனே இவ்வாறு அழித்துக் கொண்டிருப்பதை பார்த்து எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. இதற்கெல்லாம் எப்பொழுது ஒரு முடிவு வருமோ என்றவர் கவலையாக சொல்ல மன்னர் போரஸின் தந்தை அவரை சமாதானம் செய்தார். நாம் சிறிது காலம் அமைதியாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஹம்பி தவறான வழியில் சென்றாலும் நாம் அவனை சரியான வழிக்கு கொண்டு வந்து விடலாம். எனவே கவலை கொள்ளாது நம்பிக்கையோடு இருங்கள் என்று கூறியவர் உடனடியாய் வந்திருந்த ஒற்றனை பார்த்து தெரிவித்தார். ஒற்றனே, கவனமாக கேட்டுக்கொள். இந்த தகவலை உடனடியாக ஆச்சாரிய சாணக்கியரை சென்று சேருமாறு பார்த்துக்கொள். அப்பொழுதுதான் ஆச்சாரிய சாணக்கியரும் மகத நாட்டு படையை தயாராக இருப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொள்வார்.
அவர்கள் நிச்சயமாக மகாநதியின் பக்கமிருந்து தாக்குதலை தொடங்குவதற்கு அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆகவே விரைவாகச் செல் என்று கூற ஒற்றன் உடனடியாக அவரது கூற்றை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டான். மன்னர் போரஸ் தன் தந்தையை நோக்கி வினவினார். அப்பா, இதில் உங்களுடைய எண்ணம் என்ன? எதற்காக தளபதி செலூக்கஸின் படைகள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் இங்கே வந்தால் போர் என்பது தடுக்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடுமே என்று கேட்க, அதற்கு மன்னர் போரஸின் தந்தை மிகவும் எளிமையாக பதில் கூறினார். உன்னுடைய யானை படை ஒன்றை நாட்டின் எல்லைக்கு அனுப்பி வைத்துவிடு. உனது படையை அந்த அலெக்சாண்டராலேயே தோற்கடிக்க முடியாத பொழுது இந்த செலூக்கஸால் எவ்வாறு தோற்கடித்து விட முடியும் என்று கேட்க, இதை கேட்டவுடன் மன்னர் போரஸின் மனதில் புதிய நம்பிக்கை உருவாகியது. அவரும் ஒரு போர் புரியத்தான் நீண்ட காலமாக காத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது அதற்கு சரியான வாய்ப்பு கிடைத்திருக்க உடனடியாய் செயல்பட்டு அதில் வெற்றியடைய வேண்டும் என்று நினைத்தார். மன்னர் போரஸ் மிகவும் மகிழ்ச்சியாக, நிச்சயமாக அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் கூறுங்கள். வேண்டுமென்றால் நானும் நாட்டின் எல்லைக்கு சென்று இந்த போரில் கலந்து கொள்ளட்டுமா என்று கேட்க, அதற்கு மன்னர் போரஸின் தந்தை புன்னகையோடு கூறினார். இதில் நான் எந்த கருத்தும் கூறுவதற்கு விரும்பவில்லை போரஸ். ஒரு உண்மையான வீரனால் போரில் இருந்து நீண்ட காலம் விலகி இருக்க முடியாது. எனவே தாராளமாக சென்று போரில் வெற்றி பெற்று வா. என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு என்றும் இருக்கும் என்று கூற, இதை கேட்டு மன்னர் போரஸிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயமாக அப்பா, வெற்றி நம்முடையதுதான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என்று கூறிவிட்டு பீஷ்ம தேவரிடமும் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள மன்னர் போரஸ் உடனடியாய் அந்த இடத்திலிருந்து செல்லத் தொடங்கினார். அதே நேரம் மன்னர் போரஸின் விருப்பமான யானை ஐரவரதரோ சந்திரகுப்தனின் அரண்மனையில்தான் இருந்தது. மன்னர் போரஸ் தான் சில நாட்கள் ஐரவரதர் சந்திரகுப்தனின் அரண்மனையில் இருக்கட்டும் என்று விட்டுச் சென்று இருந்தார். இந்த இடைப்பட்ட நாட்களில் சந்திரகுப்தன் ஐரவரதரோடு போர் பயிற்சிகள் செய்ய முயன்றாலும் அது சந்திரகுப்தனை பார்த்த பின்பு மிகவும் கோபமடைந்தது. அன்று கூட ஐரவரதர் மிகவும் கோபமாக பிளிரிக் கொண்டிருந்தது. அதன் சத்தம் அரண்மனையில் இருந்த அனைத்து இடத்திலும் எதிரொலிக்க, அப்பொழுது சந்திரகுப்தனின் அரண்மனையில் இருந்த கயா கூட அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு தான் அந்த யானையை பார்த்து விட மாட்டோமா என்றவள் குறுகுறுப்பாய் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே இருக்க, அப்பொழுது ஒரு பணிப்பெண் அந்த அறைக்குள் வந்து கூறினாள். இது மதிய உணவிற்கான நேரம். ஆச்சாரிய சாணக்கியர் உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூற, கயாவிற்கு அப்பொழுதுதான் ஆச்சாரிய சாணக்கியர் காலையில் கூறியது நினைவுக்கு வந்தது. எனவே அவள் ஒரு பெரும் புன்னகையோடு அந்த பணிப்பெண்ணோடு சென்று கொண்டிருக்க, அவளால் அந்த யானையின் சத்தத்தை மட்டும் சிறிதும் புறம் தள்ள முடியவில்லை. அன்று ஆச்சாரிய சாணக்கியரின் அறையிலேயே உணவு உண்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆச்சாரிய சாணக்கியரோடு சந்திரகுப்தன், சம்புநாதர் மற்றும் வியாபாரி மோகனதாசன் இருக்க, அவர்களோடு புதிதாய் வந்திருந்த தென்மேற்கு திசையின் கிராமத் தலைவரும் இருந்தார். அந்த தலைவருக்கு ஆச்சாரிய சாணக்கியரோடு ஒன்றாய் அமர்ந்து உணவு உண்பது சிறிது சங்கடமாயிருந்தது. தான் ஒரு சாதாரண மனிதன், ஆனால் தான் எவ்வாறு மன்னரோடும் மன்னரின் ஆச்சாரியரோடும் சமமாய் அமர்வது என்றவர் யோசித்துக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் அவர்களோடு அமர்ந்திருந்த கயாவோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மிகவும் சாதாரணமாய் அமர்ந்திருந்தாள். ஆனால் அவள் தனக்கு முன்பு வைக்கப்பட்ட உணவுகளையெல்லாம் யோசனையாக பார்த்து கொண்டிருக்க, அவளது முகத்தில் என்னவோ ஒரு தேடுதல் இருந்தது. அதை பார்த்த ஆச்சாரிய சாணக்கியர், என்ன ஆயிற்று மகளே, இந்த உணவோடு உனக்கு வேறு ஏதேனும் வேண்டுமா என்று கேட்க, அதற்கு கயா உடனடியாய் கூறினாள், ஆம், எனக்கு சிறிது மதுவும் வேண்டும் என்று கேட்டுவிட, அவளது கூற்றால் அந்த அறையே மிகவும் அமைதியாகிவிட்டது. மேலும் கயாவின் இந்த வேண்டுகோளால் சந்திரகுப்தன் அவளை கோபமாக பார்க்கத் தொடங்க, கயாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து போய்விட்டது. தான் கேட்கக்கூடாத என்னவோ ஒன்றை கேட்டுவிட்டதாக நினைத்தவள் சட்டென்று தன் தவறை உணர்ந்தாள். அவசரமாய் ஆச்சாரிய சாணக்கியரை நோக்கி, என்னை மன்னித்து விடுங்கள் ஆச்சாரியரே, எங்களது நாட்டில் எல்லாம் உணவோடு சேர்த்து மதுவை அருந்துவது வழக்கமான ஒன்று. அந்த நினைவில்தான் கேட்டுவிட்டேன் என்று சொல்ல, ஆச்சாரிய சாணக்கியரோ கேலியாக கூறினார், என்னையும் மன்னித்து விடு மகளே, எங்கள் பாரதத்தில் மதுவை உணவாக விருந்தினருக்கு பரிமாற மாட்டோம் என்று சொல்ல, இதை கேட்டு கயா புன்னகித்துவிட்டு தனக்கு பரிமாறப்பட்ட உணவுகளை எல்லாம் மிகுந்த ஆர்வத்தோடு சாப்பிடத் தொடங்க, அங்கிருந்த அனைவரும் கூட சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஆச்சாரிய சாணக்கியர் மட்டும் கயாவை பார்த்து கொண்டே இருக்க, அவர் அந்த பெண்ணின் உணவு பழக்க வழக்கங்களை எல்லாம் மிகவும் நுணுக்கமாக கவனித்துக் கொண்டார். அனைவரும் சாப்பிட்டு முடித்த பின்னால் ஆச்சாரிய சாணக்கியர் திடீரென்று கயாவை நோக்கி, மகளே, இன்று காலையில் நீ என்னிடமிருந்துதான் விவாதிக்க கற்றுக்கொண்டதாய் கூறினாய் அல்லவா? ஆனால் என்னை நீ முதல் முறையாக இப்பொழுதுதானே சந்திக்கின்றாய், பின்பு எவ்வாறு என்னிடமிருந்து நீ கற்றுக்கொண்டாய் என்று கேட்க, அதற்கு கயா மிகவும் தீர்க்கமான குரலில்,
ஆச்சாரியரே, எங்களுடைய தந்தை செலூக்கஸ் ஹெலனாவிற்கும் எனக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்க நிறைய ஆச்சாரியர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களும் கிரேக்க நாட்டைச் சேர்ந்தவர்கள்தான். சில முறை மட்டும் வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆசிரியர்களும் வந்து எங்களுக்கு பாடங்களை கற்றுத் தருவார்கள். அப்படித்தான் ஒரு முறை பாரதத்திலிருந்து 2 ஆச்சாரியர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் தட்சசீலத்திலிருந்து வந்தவர்கள். அவர்களால் தான் எனக்கும் ஹெலனாவிற்கும் இந்த பாரத நாட்டின் பழக்க வழக்கங்களும் மொழிகளும் நன்றாக தெரிந்தன. மேலும் அவர்கள் எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, இந்த உலகிலேயே ஆச்சாரிய சாணக்கியரான உங்களை போன்ற மற்றொரு ஆச்சாரியர் இல்லவே இல்லை, உங்களை போல் ஞானமும் அரசியல் கொள்கைகளும் அறிந்த மற்றொரு ஆச்சாரியர் இருக்கவே முடியாது என்றும் கூறினார்கள். அவர்களிடம் இருந்துதான் அரசியலை பற்றியும் விவாதிக்கும் நுணுக்கங்களை பற்றியும் நானும் ஹெலனாவும் கற்றுக்கொண்டோம் என்று சொல்ல, இதை கேட்ட ஆச்சாரிய சாணக்கியரே புன்னகையோடு, ஆனால் இதில் என்னுடைய பங்கு என்ன இருக்கிறது மகளே? அனைத்து புகழும் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆச்சாரியர்களை தானே சேர வேண்டும். எதற்காக இதில் என்னையும் குறிப்பிட்டு கூறுகிறாய் என்று கேட்க, அதற்கு கயா உடனடியாக கூறினாள், எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது அந்த ஆச்சாரியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கே ஒரு முன்னுதாரணமாக இருந்தது நீங்கள் தானே ஆச்சாரியரே, அதனால் தான் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டதாய் கூறினேன் என்று சொல்ல, இதை கேட்ட பின்பு ஆச்சாரிய சாணக்கியர் எந்த ஒரு பதிலும் கூறவில்லை. மாறாக அவர் தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுந்து கொண்டு கயாவிடம் கூறினார், உன்னோடு இன்று உணவு அருந்தியதில் மகிழ்ச்சி மகளே. நீ இப்பொழுது உன்னுடைய அறைக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொள். எனக்கு பின்பு நேரம் கிடைக்கும் பொழுது நான் உன்னோடு இதை பற்றி நிறைய விவாதிக்க விரும்புகிறேன் என்று சொல்ல, அதை கேட்டு புன்னகித்த கயாவும் ஆச்சாரிய சாணக்கியரை வணங்கிவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டாள். இன்னொரு பக்கம் காந்தார நாட்டிலிருந்து மன்னர் ஹம்பியால் அனுப்பப்பட்ட ஒற்றன் இந்து குச மலைகளுக்கு பின்னால் இருக்கும் தளபதி செலூக்கஸின் படையினரை சந்தித்து தான் கூற வந்த செய்தியை கூறிவிட்டு மறுபடியும் காந்தார நாட்டிற்கே திரும்பியிருந்தான். மேலும் அவன் வந்த உடனே மன்னர் ஹம்பியை சந்திப்பதற்காக அவருடைய அறைக்கு நேரடியாக சென்றுவிட வந்த ஒற்றனை பார்த்து அவர்கள் பரபரப்பானார்கள். மன்னர் ஹம்பி தன் ஒற்றனை பார்த்து, என்ன ஆயிற்று? தளபதி செலூக்கஸின் படைகள் எல்லாம் கிளம்ப ஆயத்தமாகி விட்டார்களா? அவர்கள் எப்பொழுது காந்தார நாட்டை வந்து சேருவார்கள் என்று கேட்க, அதற்கு ஒற்றன் அவசரமாக கூறினான், மன்னா, எப்பொழுது தளபதி செலூக்கஸின் படைகளுக்கு அவரிடமிருந்து தகவல் வந்திருக்கிறது என்று தெரிந்ததோ அப்பொழுதே அவர்கள் கிளம்புவதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். எப்படியும் நாளை காலைக்குள் காந்தார நாட்டின் எல்லையை வந்து அடைந்து விடுவார்கள் என்று சொல்ல, இதை கேட்ட ஆமாத்தியர் உடனடியாக அவனை இடைமறித்தார். இல்லை, அவர்கள் காந்தார நாட்டின் எல்லைக்கு வரவேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் நேராக மகத நாட்டின் தென்மேற்கு திசையை நோக்கி செல்லட்டும் என்று சொல்ல, இதை கேட்டு மன்னர் ஹம்பி குழப்பமாக அவரை கவனித்தார். மேலும் ஆமாத்தியரின் எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எதற்காக ஆமாத்தியரே? தளபதி செலூக்கஸின் மிகப்பெரிய படை என்னுடைய நாட்டின் எல்லையில் வந்து ஒன்றாக குழுமினால் அதை பார்த்து சுற்றி இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் நம் படை பலத்தை பார்த்து ஒரு பயம் ஏற்படாதா என்று கேட்க, அதற்கு ஆமாத்தியர் சிறிது எரிச்சலாக கூறினார், மன்னா, உங்களது அவசரமான முடிவுகளால் மிகப்பெரிய முட்டாள்தனத்தை செய்து விடாதீர்கள். மன்னர் போரஸிற்கு மட்டும் இந்த விஷயம் தெரிந்துவிட்டால் பின்பு உடனடியாக அவர் போர் தொடுக்க ஆயத்தமாகி விடுவார். இப்பொழுது செலூக்கஸை விட அதிக பலம் கொண்டது மன்னர் போரஸுடைய படைதான். எனவே ஒரு போர் உருவாக்கினால் நிச்சயமாக அவர்தான் ஜெயித்து விடுவார். மேலும் அந்த தோல்வியை தளபதி செலூக்கஸால் பொறுத்துக் கொள்ள முடியும் என்று எண்ணுகிறீர்களா? நிச்சயமாக கிடையாது. அவர் தன்னுடைய கோபத்தை எல்லாம் உங்கள் மீதுதான் திசை திருப்பி விடுவார். இதனால் இருக்கும் பிரச்சனை மேலும் தான் அதிகமாகிக் கொண்டே செல்லும் என்று சொல்ல, மன்னர் ஹம்பிக்கு அப்போதுதான் தான் செய்ய இருந்த தவறு புரிந்தது. எனவே அவர் உடனடியாய், நீங்கள் கூறுவதும் சரிதான் ஆமாத்தியரே, எனவே உங்கள் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கட்டும் என்று சொல்ல, ஆமாத்தியர் அங்கிருந்த ஒற்றனை பார்த்து கூறினார், உடனே நீ சென்று தளபதி செலூக்கஸின் படையிடம் இதை பற்றி கூறிவிடு என்று சொல்ல, அவன் உடனடியாய் அங்கிருந்து கிளம்ப ஆயத்தமானான். ஆனால் அவனை சட்டென்று நிறுத்திய ஆமாத்தியர், ஒற்றனே, நீ தளபதி செலூக்கஸின் படையை கவனித்தாயா? மொத்தம் எத்தனை வீரர்கள் இருப்பார்கள் என்று எண்ணுகிறாய் என்று கேட்க, அதற்கு அந்த ஒற்றன் சிறிது யோசனையாய், எனக்கு சரியாக தெரியவில்லை அமைச்சரே, ஆனால் என்னுடைய எண்ணம் சரி என்றால் அவர்கள் நிச்சயமாக நமது படையை விட 2 மடங்கு அதிகமாக இருப்பார்கள் என்றுதான் தோன்றுகிறது என்று சொல்ல, ஆமாத்தியர் யோசித்தார். மேலும் அவர் தொடர்ந்து, சரி, அங்குதான் மாமன்னர் அலெக்சாண்டரும் இருக்கிறாரா என்று கேட்க, இதை கேட்டு ஒற்றன் மட்டுமல்லாது மன்னர் ஹம்பியும் சிறிது குழப்பமடைந்து விட்டார். ஆனால் ஒற்றன் யோசனையாய், இல்லை அமைச்சரே, நான் அங்கு மாமன்னர் அலெக்சாண்டரை பார்க்கவில்லை. மேலும் இதற்கு முன்பு நான் மாமன்னரை பார்த்ததும் கிடையாது என்று சொல்ல, மன்னர் ஹம்பி புரியாமல் வினவினார், எதற்காக மாமன்னர் அலெக்சாண்டர் அங்கே இருக்க வேண்டும்? திடீரென்று எதற்காக ஆமாத்தியரை இவ்வாறு வினவுகிறீர்கள் என்று கேட்க,
அதற்கு ஆமாத்தியர் சற்று சந்தேகமான குரலில் கூறினார், மன்னா, எனக்கு இப்பொழுதுமே தளபதி செலூக்கஸ் நம்மிடமிருந்து மாமன்னர் அலெக்சாண்டரை பற்றி என்னவோ ஒரு விஷயத்தை மறைத்துக் கொண்டிருப்பது போலவே தோன்றுகிறது. நான் எப்பொழுதெல்லாம் மாமன்னர் அலெக்சாண்டரை பற்றி அவருக்கு முன்னால் பேசுகிறேனோ அப்பொழுதெல்லாம் அவரது முகத்தில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாவனை தோன்றுகிறது. அதற்கான காரணம் என்னவென்றுதான் என்னால் ஒரு யூகத்திற்கு வர முடியவில்லை என்று சொல்ல, இதை கேட்ட பின்பு மன்னர் ஹம்பியின் மனதிற்குள்ளும் குழப்பம் சூழ்ந்து கொண்டது. இனி நடக்கப் போவது என்ன? தளபதி செலூக்கஸ் மாமன்னர் அலெக்சாண்டர் பற்றி ஏதேனும் ஒரு விஷயத்தை மறைக்கிறாரா? நந்தினியின் நிலை என்ன ஆனது? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.